ஓட்டு போட போறோம், நாட்டுக்காக போறோம். இப்ப குமாரே, காலையிலே பேப்பர்ல முழுங்கிட்டியா? வாசம் இன்னைக்கு பேப்பர்ல முக்கியமான செய்தி வந்திருக்கு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம் நடக்குதாம். அட போப்பா, போன வாட்டி எலெக்ஷன்ல பேர் போட்டேன். இந்த வாட்டி கண்டிப்பா என் பேர் வரும். அங்கதான் நீ தப்பு பண்ற சொல்லு. போன வருஷம் ஓட்டு போட்டா மட்டும் போதாது. நீ வீடு மாறினையா இல்லையா? உன் பழைய வீட்டு அட்ரஸ் தான் உன் பேருல இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது உன் பேரு இந்த பூத்துல இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவ? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அண்ணா எனக்கு சத்தம். நாங்க எஸ்ஐஆர் பற்றி பேசிக்கிறோம். ஆமா, உங்க வீட்ல பிஎல்ஓ கொடுத்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்களா? எங்க அப்பா நேத்து ஃபில் பண்ணி தந்துட்டாரு. வணக்கம் தம்பிகளா, எனக்கு சுகாதாரம் பலமா இருக்கு. வணக்கம் மேடம். இந்த சிறப்பு முகாம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். மேடம், என் பேர் பட்டியல வந்திருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கலாமா? நல்ல கேள்வி. நீங்க உங்க வாக்கு சாவடி மையத்துக்கு போலிங் ஸ்டேஷன் நேரடியா போய் பார்க்கலாம். 2 voters ஒரு ஆப் இருக்கு, அல்லது voters.eci.gov.in இணையத்தில் பார்க்கலாம். மேடம், ஆன்லைன்ல பண்ண முடியுமா மேடம்? கண்டிப்பாமா. voter helpline ஆப் மூலமா வீட்ல இருந்தே நீங்க விண்ணப்பிக்கலாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்றேன். பாத்தியா சொன்னே, விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம்னு. மேடம், என் போட்டோ வாக்கு எப்படி மாற்ற முடியுமா?